டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் சார், பாஸ்கர் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்க ஒரு தொடர்ச்சியா ஓராண்டுகளா தேர்தல் கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்கீங்க. கடைசியாக கருத்து கணிப்பு ஏப்ரல் 3ஆம் தேதி 2026 இந்த மாதம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளுடைய ஓட்டர், தமிழ்நாட்டுடைய ஓட்டர் டெமோக்ராஃபி ஏஜ் வைஸ் எப்படி இருக்கிறாங்க? ஓகே சார், அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம போகலாம். ஓகே சார். ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 18லேருந்து 25 வயசு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகே. 25லேருந்து 40 வயசு இருக்கிற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 2 கோடி பேர் இருக்காங்க. ஓகே. 40லேருந்து 60 வயசு இருக்கிறவங்க 1,90,00,000. 60லேருந்து 80 வயசு அவங்க 90 லட்சம் பேர் இருக்காங்க. மீதி உள்ளது 81+, 3,99,000 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த பேட்டர்ன் இந்த டெமோகிராஃபியில் அவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் எப்படியா இருக்குது? யாருக்கு அதிக வாக்கு கொடுக்குற மாதிரி எந்த ஏஜ் குரூப் இருக்காங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18 to 25%, 18 to 25 + 25 to 40. அதுக்கு மேலே போக வேண்டாம். அதுக்கு மற்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். நாங்கள் எத்தனை பேர்கிட்ட அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 5,829,000 பேர்கிட்ட போய் டேரெக்டாக சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணோம். இது ஆல்மோஸ்ட் ஓவரால் எல்லாமே முடிஞ்சது. இது முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இந்த மந்த் பிகினிங்கில் முடித்தோம். 3ஆம் தேதி முடிச்சுட்டு எல்லாமே ஃபைனல் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது ஒன்று. இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்தது சில விஷயங்கள் நான் முன்வைக்கிறேன். இப்போது நாங்கள் 2001, 11, 21 ஆக்சுவலாக எஸ்ஐஆர் வரணும். 21 வரல. அதோட கணக்கெடுப்பு தான் 26 எடுத்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த 3 வருஷம் ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ணும்போது அதில் டெத் ரேஷியோ இருக்கும். ஓகே. அந்த டெத் ரேஷியோ சரி பார்க்கறதுக்கு நாங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் வெளியிட்டாங்க. வெளியிருக்கும் போது நம்ம இப்போ இருக்கிற ஆண்டுட்டு இருக்கிற அமைச்சர் ஒருத்தர் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் அவங்கக்கிட்ட நம்மளுடைய எஸ்ஐஆர் கொடுத்துருந்தோம். எஸ்ஐஆர் வந்த உடனே எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்களே இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் டெத் ஆகிருக்காங்க, அப்போ இவ்வளோ ஓட்டு இங்கே குறையணும் அப்படின்றத முன்கூட்டியே கணக்கு போட்டீங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்க. ஏன்னா அந்த டெத் ரேஷியோ எடுத்தால் தான் ஃபர்தராக நம்ம எவ்வளோ கரெக்டாக அலோகேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் மத்திய அரசு கொடுத்தது 5,67,738 பேர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ 5 கோடியாக 73 லட்சம் பேர் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம், நாங்கள் கொடுத்தது என்எஃப் ரிப்போர்ட் 5,69,76,696 பேர் புது வாக்காளர்கள் வருவாங்க அப்படின்ட்டு எங்களுடைய கருத்து கணிப்பு படி நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். இது ஜனவரி மாதமே நாங்கள் அறிவாலயத்திலே கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒன்று. மொத்தம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து எத்தனை பேர் நீக்குவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் 99,13,632 பேர் வாக்காளர்லேருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க பட்டியலிருந்து. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 97,37,37,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1,76,632 பேர் தான் வித்தியாசம். வெரி குட். ஓகே. ஸோ இது பர்சன்டேஜில் சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் 95.6. நீங்கள் சொன்னது 95% கரெக்டாக. 99.5. ஓகே. 99.5 நீக்கப்பட்டதும் 98.9 அதுவும் பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் புது மொத்த டோட்டல் ஓட்டர்ஸ் வந்துடுச்சு. அதுக்கு உண்டான இதுவும் நான் உங்களுக்கு ப்ரூஃபும் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அது இது முடிச்சிட்ட பிறகு அதுவும் அவர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தோம், அமைச்சர் அவர்கிட்ட. சொல்லுங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்கிட்ட சாம்பிள் ரேட்டுன்னு சொல்கிறீங்க. அதுக்கடுத்தது நீங்கள் வைத்த கேள்விகள் மக்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான கேள்விகள் வச்சிங்க? ஓகே. மிஞ்சி போனால் ஒரு 5 கேள்வி தான் சார். ஓகே. இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, எதனால் போட போகிறீங்க, போன வாட்டி யாருக்கு போட்டீங்க, எதனால் போட்டீங்க, அவங்களுடைய குறைபாடு, சரிங்களா, அவங்களுக்கு இப்போ எந்த விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது நிறைய விஷயம் இருக்குது. முதன்மையாக இருக்கிற ஒரு 3 விஷயம் போதை, சரிங்களா, அதாவது குடி, மது, அதுக்கப்புறம் போதைப் பொருள், அதுக்கப்புறம் வாட்டர் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகப்படியாக ஏறி இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த விஷயம் போதைக்கு அடிமையாக இருக்கிற நபர் அவங்க அந்த லேடிஸ் அவங்களுடைய சர்வேல சொல்றது என்னன்னா, கிட்டத்தட்ட 26,800 பேர்கிட்ட அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் பேர். இதுதான் ஹைலைட் ஆகுது.
ஸோ நிறைய பேர் வந்து குடியினால அது நீங்கள் ட்ராவல் யாருன்னா குடிக்கிறாங்கன்னா அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கமிங் பேக் டு ரிசல்ட், நீங்கள் உங்களோட ரிசல்ட் வந்து எப்படியாக இருக்குது சார்? ஓகே, ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா, ஏன்னா இதுவரையும் நிறைய எலெக்ஷன் ரிசல்ட் இப்போ வாரத்துக்கு ஒன்று வந்துட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று இப்போ இது வந்து ஒரு அறிவியல். இந்த அறிவியலில் யார் போய் அந்த அறிவியலை சரியாக பண்ணாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ எங்களுடைய இன்டர்னல் சர்வே நடத்துகிறாங்க, டிஎம்கேவோட இன்டர்னல் சர்வேயோட ரிசல்ட்டும் நான் ஒரு சிலது எனக்கு தெரியும். ஆனால் அதனால தான் கேட்குறேன், ஏன்னா உங்களுடைய சர்வேயில் வந்து எப்படி வருது, உங்களுக்கான ரிசல்ட் எப்படி வருது சார்? நிச்சயமா சார். இப்போது இந்த எங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்வே சொல்கிறதுக்கு அந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த வந்து சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா 12% டிவிகேக்கு, 15% ஏன் இன்னைக்கு வரைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ரிசல்ட் தான் சொல்கிறாங்க. ஒன்று கூட்டினா 2 சிம்பிள். ஆமாம், நீங்களே வேணால் கால்குலேட் எடுங்க, நான் சொல்கிற கணக்கு போடுங்க. சரிங்களா, யார் கணக்கு போட்டாலும் ரிசல்ட் ஒன்றா தானே வரும். ஒன்று கூட்டினா 2, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் 2025 நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது டிவிகே மெம்பர்ஸ் 1.25 கோடி இருந்தாங்கன்னா 1.5, 1.25 3 பிரிச்சிருக்கும். சரிங்களா, இந்த 3ல் 1.25 தான் எடுத்திருக்குமே ஒழிய 1.25 போகலை. 2த்துக்கும் சென்டரா வந்து பார்த்தீங்கன்னா 1.50 எடுக்கலாமான்னா அது கூட எடுக்கல. இந்த 1.25க்கே ஜனவரி மாதம் நாங்கள் கொடுத்தது வந்து அறிவாலயத்தில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து 129 இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். மற்ற 2 விஷயம் 2020 அது ஜான்வரியில், இந்த இதில் 2026 ஜான்வரி 25ல் நாங்கள் ஜான்ல ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1.25, அதாவது மெம்பர்ஷிப் 1.25, 1.5, 1.25 சிம்பிள். இதில் என்னன்னா இப்போ ஆவரேஜா கூகுள் தட்டினீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 1,50,00,000 மேல தான் இருக்காங்க ரெஜிஸ்டர்ட் மெம்பர். ரெஜிஸ்டர் இல்லாதவங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து என் வீட்லயே வந்து டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துருக்காங்க, ஆனா உள்ள போக முடியல. சரிங்களா, அது வந்து ஏதோ அன்வேலிட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதுல இன்னொரு என்னன்னா, இதை நீங்க 1,50,00,000 டிவைடட் பை, சரிங்களா, 234 போட்டாலே ஆல்மோஸ்ட் குறைஞ்சது 26.5% வந்து உங்களுக்கு கரெக்ட் வந்துடுது. இது முதல் விஷயம். அவங்களுக்கு மேபி இது பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இது வந்து 2 விஷயம் சார். இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், வாசுதேவா தாம் கூறியது என் செவிக்கு எட்டியது என் மனதுக்குள் இறங்கவில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து உள்ளே இறங்கும் அப்படின்றது தான் என்னோட பதிலாக நான் பார்க்குறேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 26.6%, 26.5% வந்துடுச்சு. மேற்கொண்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8.88% இருந்தாலே போதுமானது. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10% வச்சுக்கோங்க. சரி, இந்த நாங்கள் 25லேருந்து நாங்கள் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி இதுலேருந்து எவ்வளோ எடுத்து இதுலேருந்து போட்டு இது வித்தியாசமாக இருக்கு. சரிங்களா, ஒரு வித்தியாசமான ஒரு சர்வேவாக இருந்தது சொல்ல போனாங்க. இப்போ இதில் ஆல்மோஸ்ட் 26.5, இதில் எக்ஸாக்டாக சொல்ல போனால் 26.5 வந்து இதுலேயே வந்து 26.5 சார், 26.5%. இது வந்து பர்சன்டேஜ்ல மீதி இருக்கிற பர்சன்டேஜ். இப்போ இது வந்து டிஎம்கே மீன் டிவிகே உடைய பர்சன்டேஜ் வந்து 26.5. இது வந்து 26.5 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை மட்டுமே. ஓகே. நான் கல நிலவரத்தை வந்து நான் இன்னும் சொல்லவே இல்லை. அந்த 18லேருந்து 25 வயசு, 25லேருந்து 40 வயசு அதுக்கெல்லாம் நான் போகவே இல்லை. சரிங்களா, இது லாஸ்ட்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுலயே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு. இப்போ இது வந்து டிவிகே உடைய அபிஷியல் மெம்பர்ஸை வச்சு எடுக்கும் போதே 26.5. ஆமா, ஒரு இப்போ நீங்க களத்துல போயிட்டு சர்வே பண்ணும்போது அதுல வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் வருது? இப்போ டிவிகேக்கு எவ்வளவு வருது, டிஎம்கேக்கு எவ்வளவு வருது, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு எவ்வளவு வருது, அதுவே என்டிகேக்கு என்ன வருது? ஸோ கூட்டணி இதில் வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சர்வே 30.22% சார். டிஎம்கேவா? டிஎம்கே வந்து எவ்வளோ வருது? 30.22. 30.22 டிஎம்கே. ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 26.66. 26.66. ஓகே. என்டிகே 4.85. என்டிகே 4.85. ஓகே. ஆமா. டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொல்றது டிவிகே இது வந்து பர்டிகுலராக சொல்ல போனால் பிலோ ஆவரேஜ். டிவிகே பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ரீம்லாம் போக வேண்டாம். பிலோ ஆவரேஜ், இந்த 3த்துல தான் நம்ம வந்து டிராவல் பண்றது. சரிங்களா, அந்த பிலோ ஆவரேஜ்ல லோல வந்து பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 126 சீட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். பர்சன்டேஜ்ல இது இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 35.33%.
35.33 பிலோ ஆவரேஜ். ஓகே. ஆவரேஜ் 36.89%. 36.89%. 89%. ஓகே. இது வந்து டிவிகே பர்சன்டேஜ். டிவிகேவோட பர்சன்டேஜ். ஓகே. இப்போ வந்து வின்னிங் எத்தனை சீட்ஸ் உங்களுடைய கணக்குப்படி தாவேக்கா வெற்றி பெறுது? தாவேக்கால வந்து பாத்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ், லோல ஃபர்ஸ்ட் சொல்றேன் சார். லோல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 100 மினிமம் போட்டீங்கன்னா மினிமம் ரொம்ப ரொம்ப மினிமமா போட்டாலே 129. ஓகே. அப்ப மினிமம் பிலோ ஆவரேஜ். ஓகே. அதுல 144 வருது சார். பிலோ ஆவரேஜா? பிலோ ஆவரேஜ். இது லோல வந்து 129 போடுறீங்க. ஆமா சார். பிலோ ஆவரேஜ்ல 144. ரெண்டாவது இடத்துல 77 இடமும், மூணாவது இடத்துல இப்போ அதாவது மேக்ஸிமம் சொல்றீங்க 144 வந்து மேக்ஸிமம் டிவிகே அடிக்கும்ன்றீங்க இந்த வாட்டி. டிவிகே. ஓகே. இது ஆக்சுவலா இது பெரிய விஷயம் இல்லை சார். அந்த நீங்க பார்க்க வேண்டியது ஒண்ணு தான். அந்த 8 டிவிகேக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8.88 விழுக்காடு இருந்தாலே முடிஞ்சது. ஓகே. சரிங்களா? இது ஒரு 8.88 வச்சா கூட அது எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்குலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனா எம்என்எம் போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 12,57,000 வாக்குகள் வந்து திரு கமலஹாசன் அவர்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரோட ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டாரு. அதுவே ஆக்சுவலா டிஎம்கேக்கு பெரிய ஒரு லாஸ். இது ஒண்ணு. இப்ப அவங்க வந்து போன வாட்டி டிஎம்கேவும் வேண்டாம், ஏடிஎம்கேவும் வேண்டாம், நான் நடுவுநிலையா யாருனா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போடுவேன், அந்த மாதிரி வாக்காளர்கள் தான் இதுல. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு அதுல 2,57,000 போனாலும் மீதி 10 லட்சம் ஓட்டு துண்டா வந்து நிக்குது. ஓகே. தென் டிஎம்டிகே அதுல வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி மொத்தமே 2,300,000 சில்லற வாக்கு தான் அவங்க வந்து வாங்கினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் சேம் இதுதான். இந்த வாட்டி வந்து அது நிறைய விஷயங்கள் உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க உங்களுடைய கணக்குல வந்து என்டிகே ஆல்ரெடி 8% இருக்கிறாங்க, அவங்க 50% குறையுது. இல்ல சார், என்டிகே பொறுத்த வரைக்கும் சீமானனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேரு தான். பக்கத்துல இருக்கிற சார் இப்போ கரண்ட் உங்களுக்கு 8% போட்டு உங்களோட ப்ரெடிக்ஷன்ல 4.85. அப்போ 50% குறையுது. அந்த 50% எங்க போகுது? 50% டிவிகேக்கு தான் போகுது. ஓகே. ஓகே. சரிங்களா? இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கம்மியான சதவீதம் அங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் சொல்ல போனா 8 to 10% தான். போன வாட்டில இருந்து இந்த வாட்டி நம்ம எடுத்துருவோம். மற்றபடி ஃபுல்லாலாம் வந்து எடுக்கலாம். அந்த 10% மக்கள் தான் இப்போ அதை கூட்டினா வந்து 4.85% வந்து. இப்போ 144 தொகுதிகள் வந்து தாவேகா வந்து வெற்றின்றீங்க. மற்ற கட்சிகளோட மற்ற கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை என்ன? திமுக கூட்டணி இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து 60 இடத்துலயும், டிஎம்கே எவ்வளோ? 60 சார். ஓகே. ஏடிஎம்கே 28 இடத்துலயும். இது வந்து பிலோ ஆவரேஜ். சரிங்களா? ஆவரேஜ் கணக்கு போட்டோம்னா ஏடிஎம்கே 2 சீட் வருது அப்படின்றது கணக்கெடுப்பு சொல்றது. ஓகே. ஸோ டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 24. ஓகே. இது வந்து ஆவரேஜா? அதாவது நீங்க சொல்ற கணக்கு வந்து டிவிகே 129 இடத்துல வெற்றி பெற்றதுன்னா அந்த சினாரியோல டிஎம்கே 60%, ஏடிஎம்கே 28. ஆமா. ஒருவேளை டிஎம்கே தாவேகா 144 இடத்துல வெற்றி பெறும்போது டிஎம்கே 24, ஏடிஎம்கே இல்ல சார். அதாவது அப்படி எடுத்துக்கலாம். இல்ல டிஎம் அதாவது டிவிகே 144 வெற்றி பெறும் பொழுது டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 60 இடத்த வந்து பிடிக்கிறாங்க. 60 இடத்த பிடிக்கிறாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே 28 இடத்த பிடிக்கிறாங்க. ரைட். சரிங்களா? இது பிலோ ஆவரேஜ். சரி. ஆவரேஜ்ல பார்த்தோம்னா இதுதான் ஒரு ஷாக்கிங் நியூஸா இருக்கும். சரிங்களா? 211 இடம். இது எப்படி நீங்க வந்து கணக்கு போட்டு பார்த்தாலும் சரிங்களா அந்த தொகையில தான் வந்து நிக்குது. 211 இடம் என்னது? ஓகே. அது எந்த சினாரியோல வருது? அது வந்து அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்படி எடுத்திருக்கோம், 18ல இருந்து 25 வயசு. சரிங்களா? 80 லட்சம் பேர்ல நாங்க எடுத்த கணக்கெடுப்புல படி 83% இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே அப்படின்ற ஒரு பேர் தான் சொன்னாங்க. ஓகே. 83%லாம் போடல. 18ல இருந்து 25 வயசு பசங்க வரைக்கும் அவங்களுக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 60% தான் போட்டிருக்கோம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் 25ல இருந்து 40 வயசு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது 50% மக்கள் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? 26ல இருந்து 40 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே 2 விஷயம் இருக்கு, மேல் ஃபீமேல் 2 ஓட்டும் பிரியும். அதெல்லாம் பிரிச்சோம்னா சொல்றதுக்கு வார்த்தைகள் வந்து இல்லை. ஸோ இது வந்து நான் டிவிகே சார்ந்த நபரோ டிஎம்கே
எதிர்த்து நம்ம பேசுறோமோ அந்த இன்டென்ஷன்லாம் இதுல வந்து கணக்கு பொறுத்த வரைக்கும் கணக்கு ஆவரேஜா இதே ரிப்போர்ட் தான் ஜனவரி மாசம் நான் கொடுத்துருந்தேன் இங்கே அறிவாலயத்துல. ஓகே, ஒருவேளை இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்த தோசை நிகாரிக்கப்பட்டனா என்ன எதுவும் தெரியல, அது என்ன கோவம் என்ன எதுவும் தெரியல. கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் போயிட்டு கடைசியில அது ஓகே அது வேற கதை. தென் அதுக்கப்புறம் 41ல இருந்து 60 வயசு இருக்கிறவங்க வெறும் 25% மக்கள் தான், சாரி 25% தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 61ல இருந்து 80 வயசு இருக்கிறவங்க அவங்கள இருந்து வெறும் 15ல இருந்து 20%, வெறும் 15% தான் எடுத்திருக்கோம். 80+ வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5%. இதுக்கு மேல கம்மி போகும். சரி, உங்களோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் என்ன வருது? ஃபைனல் சார் 144 ஒன்னு நீங்க வந்து below average 144 சார். சார் லோவஸ்ட் வந்து 129 சொல்றீங்க சார், அடுத்தது 140 சொல்றீங்க சார், அப்புறம் 211 சொல்றீங்க சார். 211 ஆவரேஜ் சார். ஆவரேஜ், ஓகே. சரிங்களா? 211ன்றது ஆவரேஜ். மேக்ஸிமம் வச்சுக்கலாமா ஆவரேஜ்னு வச்சுக்கலாமா? இல்ல மேக்ஸிமம்னா ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. சரி, ஏன்னா மேக்ஸிமம் போட்டா எங்கேயோ போகுது. சரி, இன்னும் வந்து எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கணக்கெடுக்கு புள்ளி விவரமா வந்து எத்தனை பேர் மெம்பர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்பயே நான் வந்து அந்த அக்யூரன்சி கொடுக்கலாம். இதுல ஏன் இந்த அளவுக்கு நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா இப்பதான் இந்த சினாரியோ தான் எனக்கு சொல்லுங்க. திமுக டிவிகே நீங்க சொல்றபடி பார்த்தா 144 எடுக்கும்போது அவங்க வந்து டிஎம்கே வந்து 60, ஏடிஎம்கே 28. 144 எடுக்கும்போது சாரி டிஎம்கே 24, ஏடிஎம்கே 2. இது வந்து 211 எடுக்கும் பொழுது 211 எடுக்கும்போது 211 எடுக்கும்போது தான் இவங்க 24, அவங்க 211. ஓகே ஓகே ஓகே, சரிங்களா? எல்லாமே வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 1500 ஓட்டு, 800 ஓட்டு, 5000ன்றது ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு சில இதுல வந்து ஒரு 9000 ஓட்டு 8000 ஓட்டுலாம் அந்த வேரியன்ட் இருக்கு. சரிங்களா? ஒரு பேஸ் ஆன ஒரு இடத்துலையும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணும் பொழுது அதிகப்படியான இது வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இது இழுபறிலாம் இருந்தது. இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இழுபறியும் இப்போ சமநிலைக்கு வந்துருச்சு. எவ்வளோ இந்த வின்னிங் ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்ஸ்லையும் இந்த வின்னிங் ஓட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருது சார்? 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 5000 ஓட்டு, 10000 ஓட்டு, அது மாதிரி எவ்வளோ ஓட்டில் வெற்றி பெறுவாங்க வித்தியாசத்தில்? வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 2000, 5000, மேக்சிமம் 6000, 7000 போல. ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா 12-13,000 தொடுது. சரிங்களா? ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா கூட நான் உங்களுக்கு தரேன், நீங்க கூட பாருங்க. மற்றதுல வந்து பாத்தீங்கன்னா 6000, 7000 போகுது. ஒரு சிலது வந்து பிலோ 100க்கே வருது. ஓகே, ஏன் 1000 லைட் தொகுதி கூட வெறும் 3 ஓட்டுல அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, வெறும் 3 ஓட்டுல 3 ஓட்டுல யார் வெற்றி பெறா? தாவேகா வெற்றி. 3 ஓட்டுல தாவேகா பின்தங்கி இருக்கு. ஓகே, 1000 விளக்கு தொகுதியில 3 ஓட்டு முன்னாடி இருக்கு. ஸோ இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். இப்போ நாங்க எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நங்கநல்லூர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நங்கநல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா பரணிப்புத்தூர், குன்றத்தூர், கோவூர், தென் அதுக்கப்புறம் வந்து ஐயப்பந்தாங்கல், இந்த மாதிரியான பாய்க்கடை, அந்த நங்கநல்லூர் தொகுதியில ஃபுல்லா. இப்போ நங்கநல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆலந்தூர்ல 2,96,052 வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த 2,96,056 வாக்காளர்கள் 52 வாக்காளர்கள்ல ஒரு நாங்க பிரிக்கிற நாங்க செஞ்ச வேலையை சொல்றோம். குன்றத்தூர், கோவூர், இந்த சைடு அப்படியே பாய்க்கடை, சரிங்களா? அப்படியே வந்தோம்னா பரணிப்புத்தூர், ஐயப்பந்தாங்கல், பெரிய பனிச்சேரி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சரௌண்டிங்ல அது ஒரு பாட்டில் வந்து அந்த 2,97,000 இருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து எடுத்திருக்கோம். ஈவன் இப்போ இந்த சைடு வந்து பெறத்தீங்கன்னா பெரம்பூர் சைடில் வந்து ஜமாலியா, அதுக்கப்புறம் ஓட்டேரி, கொளத்தூர், வில்லிவாக்கம், நாதமுனி, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சரவணா சைடு பேக் சைடு பாடி, கோயம்பேடு, அது உள்ள இன்டீரியரு. ஸோ எந்த இடமே வந்து சிட்டியில் ஆல்மோஸ்ட் எல்லா இடமும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார், நீங்கள் சொல்கிறீங்க எந்தெந்த தொகுதிகளில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 3 ஓட்டு வித்தியாசத்தில் கூட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்தீங்க 129, 144, 211. எங்கே எந்தெந்த தொகுதிகளில் தாவேகாவோட வீக் தொகுதிகள் எங்கே இருக்கு? ஓகே, இப்போ கும்படிப்பூண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறது பிலோ ஆவரேஜ். அதில் வந்து 87,610 இது எங்களுடைய கணக்கெடுப்பு. டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 99,564. தென் இதே மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து 78,137 வந்து திருத்தணியில் இருக்கு. டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 94,629.
பூந்தமல்லியில் இவங்க லீஸ்டாக இருக்காங்க. யார்? நம்ம டிஎம்கே அவங்க இதில் இருக்காங்க, பின்தங்கி இருக்காங்க. அது மாதிரி நான் சொல்கிறது எந்தெந்த தொகுதியில் தாவேகா பின்தங்கி இருக்குது. தாவேக்கா அது 211 பார்க்கும்போது மீதி இருக்கிறது அது தனியாக டேட்டா வந்து எடுக்கல. வேணும்னா செக்ரேட் பண்ணி வேணா நான் உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், மெயில் பாருங்க. ஓகே. ஸோ இந்த தேர்தல் வந்து மற்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக சார். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், ஒன்று இது இல்லை அது ரெண்டே கட்சி தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு வந்தது. இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர் தான் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அப்போ வந்து யாருன்னா ஒரு புதுசாக உள்ளே வருவாங்களா? அப்போ இன்னொரு கேள்வி வரும். ஆல்ரெடி நம்ம அண்ணன் சீமான் இருக்காரு, அவங்களுக்கு ஏன் போடலை அப்படின்ற ஒரு விஷயம். அது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இது வந்து பொதுவாக சொல்லப்போனால் இது விஜய் அண்ணங்கிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னா, இப்போது ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் சொல் பொருளாக வேண்டும், பொருள் உணர்வாக வேண்டும், உணர்வு வாக்காக வேண்டும். ஸோ இந்த 3 பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கனாலே இது எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் இல்லாமல் அப்படியே போகும்போது போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே மாறி இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா, 75 ஆண்டுகளாக ஆட்சி தான் நடத்திட்டு இருக்க நம்ம திமுகவாக இருக்கட்டும், 53 ஆண்டு ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு இருக்கிற சரிங்களா அப்போ இருக்கிற ஒரு 20-25 வயசு ஆளுங்களாம் 70-75 கிட்ட வந்துடுச்சு. இவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ அப்படியே ஏறுதுன்னு நினச்சி. ஓகே ஓகே. ஸோ இப்போ இருக்கிற வயசு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் அதிகப்படியான வாக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு வரதுக்கு வாய்ப்பு. இப்போ கீ கேண்டிடேட்ஸ் டிஎம்கேல குளத்தூரில் வந்து சிஎம் நிற்கிறாரு, சேப்பாக்கத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் நிற்கிறாரு. இவங்களோட இந்த கீ கான்ஸ்டிடுவன்சியோட நிலைமை என்ன ஆகுது? குறிப்பாக குளத்தூர் அண்ட் சேப்பாக், அதே மாதிரி திருச்சி கிழக்கு, டி நகர், சேப்பாக், திருவல்லிக்கேணியில் வந்து டிஎம்கே 74,198 வாக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. டிவிகே 60,452 வாக்குகள் அப்படின்றது தான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். இப்போ நான் சொன்னது ஆவரேஜில் கூட இன்னும் டிஎம்கே வந்து டிவிகே தொடலை. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 14,000 இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா 15,000 வித்தியாசம். அது சேப்பாக்கில் தான் இருக்கு. டிஎம்கே லீடிங் எங்க? டிஎம்கே லீடிங்கில் இருக்காங்க. குளத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் வந்து டிவிகே 75,391, ஓகே, டிஎம்கே 84,560. ஓகே. ஸோ இப்போ ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 76,457 யாரு ஆவரேஜ் டிவிகே. ஓகே. ஸோ அப்போ வந்து டிஎம்கே தான் முன்னிலை. டிஎம்கே எவ்வளோ வருது ஆவரேஜில்? டிஎம்கே ஆவரேஜில் 84,560. பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பெரம்பூரில் பிலோ ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 78,866 டிவிகே. ஓகே. டிஎம்கே 82,535. ஓகே. 82,535. இது வந்து டிஎம்கே. இது ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 82,190. இவங்க 82,535. சரிங்களா? அந்த ஒரு 300-350 வாக்கு வித்தியாசத்தில் இருக்கு. அதை இழுபறியில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இதில் இது வருது. திருச்சி கிழக்கு சார், திருச்சி ஈஸ்ட் டிவிகே 80,200, டிஎம்கே 77,853. இது வந்து ஆவரேஜா? இது வந்து ஆவரேஜ் 80,200 தான் இருக்கு. அவங்க டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 77,883. இதில் பிலோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது 86 ஜாஸ்தி டிவிகே. திருச்சிராப்பள்ளி வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே 97,048. சரிங்களா? டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா 86,786. இது வந்து வெஸ்ட்டில் இருக்கு. இப்போ இது வந்து பிலோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 87,027 வாக்கு வித்தியாசத்தில் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் சார். இன்னும் வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு மாதம் கூட இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு வந்துடும். உங்களுடைய ப்ரிடிக்ஷனும் இதை நீங்கள் அறிவாலயத்தில் சொன்னேன்னு சொன்னீங்களே. ஆமாம் சார். யார்கிட்ட சொன்னீங்க? அறிவாலயத்தில் வந்து அது பேர் சொல்லணுமா? இல்லை, பேர் குறிப்பிடணும் அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க இது இவ்வளோலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. சார் கணக்கு பொறுத்த வரைக்கும் நான் இவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு சாதகமா ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறதுல அது வந்து அர்த்தம் இல்லை. அப்படின்னா 10-1 11 அப்படின்னு வந்துடுவேன். ஸோ இங்கே நிலவரப்படி
எங்களுடைய கணக்கெடுப்புல வந்து இதுதான் வருது. இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதுக்கு உண்டான ஃபார்முலைசேஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆயுதமா இருக்கேன். ஆனா கணக்கு பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கூட்டினா 2 தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் முன் வச்சோம். அவங்க வந்து அதான் அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ ஒரு மத்திய அரசு வந்து ஒரு விஷயம் கொடுக்குது. இப்போ 97,37,000 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கும் பொழுது நாங்க கொடுத்ததுக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1,76,000 வாக்கு numbers தான் வித்தியாசம். அதுனா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெத் ரேஷோலாம் முதல் ஒரு நாளைக்கு வந்து 900 பேர் 950 பேர் வந்து இறப்பு விகிதம் இருந்தது. ஆண்டுகள் அப்படியே வர வர 1200 100 சில்லற வந்தது. இப்போ முதல் வந்து மருத்துவமனை வசதி இல்லாமல் உயிர் சேதமாச்சு. இப்போ மருத்துவமனை வசதி இருந்தும் மக்களுக்கு மருத்துவம் கொடுக்க முடியாத அளவுக்கு இப்போ அவங்களே இருக்காங்க. சரிங்களா? பைசா இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் போகிற உயிர்கள் இன்னைக்கு ஜாஸ்தி. நாங்கள் சர்வே எடுத்ததுலேருந்து 1680 ஒரு நாளைக்கு டெத் ரேஷோ. சரிங்களா? ஆனால் இப்போது அதிகாரப்பூர்வமான வெளியீடில் வந்து 1780 பேர் 1750லேருந்து 1780 பேர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேசுவோம் சார், தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்றத நிச்சயமா சார் மே 4 அன்று கண்டிப்பா தெரியும். ஏன்னா இது வந்து நேத்து யோசிச்சு இன்னைக்கு முடிவு எடுத்து ரேண்டமா அப்படியே கொடுக்கல. சரிங்களா? ஒன்னொன்னு பார்த்து நீங்க இது எப்படி நீங்க கால்குலேட் பண்ணாலும் நீங்க தொகுதி வாரியா போய் மக்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு எடுத்தாலும் சரி, ரேண்டமா கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி, ஒரு தொகுதிக்கு என்ன அப்படின்னா நீங்க கணக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி போட்டாலும் ஒண்ணுதான் சார். சரிங்களா? ஏன்னா இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து போல்டா சொல்றதுக்கு முன்னாடி இது சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து அந்த 1,50,00,000 வாக்காளர்கள் வந்து சொன்னோம். ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா இந்த 2021 இருந்து டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி 2 இடத்துலையும் நான் வந்து பயணிச்சுட்டு இருக்கேன் என்னோட மேனுஃபேக்சர் விஷயமா. அது வந்து 2021 கோரிக்கையா ஐயா எடப்பாடியார் இருக்கும் பொழுதே கோரிக்கையா நம்ம வந்து கொடுத்தோம். ஸோ அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சராக நம்ம கொடுத்தா அது வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதையும் நான் உங்களுக்கு என்ன இதுன்ட்டு நான் சொல்றேன் அடுத்த வாட்டி. ஷோர் சார், தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.